ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 15. பகவானின் அவதாரமான மாவீரர் பரசுராமர் என்னும் தலைப்பில் பதம் 30. அச்சோதயத் தஷ்யதே ரதாஸ்வ பத்திபேர் கதாசி பார்னஷ்டி சதக்னி சக்திபி அக்ஷோனிஹி சப்த தசா அபீஷனாஸ் தாராம ஏகோ பகவான் அசோதயத். ஒன் பை ஒன் மீனிங். அச்சோதயத் போரிட அனுப்பினான். ஹஸ்தி யானைகளுடன், ரத தேர்களுடன், அஸ்வ குதிரைகளுடன், பத்திபி மற்றும் காலாட்படைகளுடன், கதா கதாயுதங்களுடன், அசி வாள்களுடன், பான அம்புகளுடன், ரிஷ்டி என்ற ஆயுதங்களுடன், சதக்னி என்ற ஆயுதங்களுடன், சக்திபி சக்தி என்ற ஆயுதங்களுடன், அக்ஷோகினி எல்லா படைப்பிரிவுகளையும், சப்த தச 17 அதிபீக்ஷணா மிகவும் பயங்கரமான, தா அவர்கள் அனைவரையும், ராம பகவான் பரசுராமர், ஏக தனியாக பகவான் பரமபுருஷரான அசோதயத் வதம் செய்தார். டிரான்ஸ்லேஷன். பரசுராமர் வருவதைக் கண்டு மிகவும் அஞ்சிய கார்த்த வீர்யார்ஜுனன் உடனே கதாயுதங்கள், வாள்கள், ரிஷ்டிகள், சதக்னிகள் மற்றும் சக்திகள் முதலான பல்வேறு பயங்கர ஆயுதங்களைக் கொண்ட பல யானைப்படைகளையும், தேர்ப்படைகளையும், குதிரைப்படைகளையும் மற்றும் காலாட்படைகளையும் அனுப்பி அவருடன் போரிட செய்தான். பரசுராமரை தடுப்பதற்காக கார்த்தவீர்யார்ஜுனன் மொத்தத்தில் 17 முழு அக்ஷோணிகளை அனுப்பினான். ஆனால் பகவான் பரசுராமர் தனியாக அவர்கள் அனைவரையும் வதம் செய்தார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஒரு அக்ஷோணி என்பது 21,870 தேர் மற்றும் யானைகளையும், ஒரு அக்ஷோணி என்பது 21,870 தேர் மற்றும் யானைகளையும், 1,09,350 காலாட்படை வீரர்களையும் மற்றும் 65,610 குதிரைகளையும் கொண்டதொரு மிக பெரும் படையின் அணிவகுப்பை குறிக்கிறது. இதை பற்றிய சரியான விபரம் மகாபாரதத்தில் ஆதி பர்வத்தின் 2ஆம் அத்தியாயத்தில் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு அக்ஷோணி. இதுபோல 17 முழு அக்ஷோணிகளை கார்த்திய வீர்யார்ஜுனன் அனுப்பினான். ஆனால் பகவான் பரசுராமர் தனியாக அவர்கள் அனைவரையும் வதம் செய்தார். மகாபாரதத்தில் ஆதி பர்வத்தில் 2ஆம் அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஸ்லோகங்களை பார்க்கலாம். ஏகோ ரதோ கஜஸ்சைஹ நராக பஞ்ச பதாதய த்ரயஸ்ச துரகாஸ்தஜ்ஞை பத்திர் இதி அபிதீயத்தே பத்திம் து திரிகுணாம் ஏதாம் விதுக சேனாமுகம் புதா த்ரீணி சேனாமுகானி ஏகோ குல்ம இதி அதிதீயத்தே த்ரயோ குல்மா கணோ நாம வாகினி து கணாஸ்த்ரய ஸ்ருதாஸ்திஸ்ரஸ்து வாகின்ய பிருத்னேதி விசக்ஷணைக சமோஸ்து பிரதனாஸ்திஸ்ரைஸ் சம்வஸ்திஸ்ரஸ்து அநீகினீம் தச குணாம் ஆஹோர் அக்ஷோணீம் புதா அக்ஷோணின்யஸ் து சங்யாதா ரதானாம் த்விஜ சத்தமா சங்யா கணித தத்வக்ஞைர் சகஸ்ராணி ஏகவிம்சதி சதானி உபரி ச அஷ்டோ ச பூயஸ்ததா ச சப்திதி கஜானாம் து பரிமாணம் தாவத் ஏவாத்ர நிர்திச்சேத் ஞேயம் சதசஹஸ்ரம் து சஹஸ்ராணி ததானவ நராணாம் அதி பஞ்சாச்சதானி த்ரீணி ச அனுகா பஞ்சஷஷ்டி சஹஸ்ராணி தசாஸ்வானாம் ச தானி ச தசோ உத்தராணி ஷட்சாஹுர் யதாவத் அபிசங்யயா ஏதாம் அக்ஷோஹிணீம் பிராஹு சங்யா தத்வ விதோ ஜனாக. ஒரு தேர், ஒரு யானை, 5 காலாட்படை வீரர்கள்
மற்றும் 3 குதிரைகள் ஆகியவற்றை கொண்டது ஒரு பத்தி என்று கற்றறிந்த யுத்த சாஸ்திரிகளால் அழைக்கப்படுகிறது. 3 பத்திகள் ஒரு சேனாமுகம் என்பதையும் அவர்கள் அறிவர். 3 சேனாமுகங்கள் ஒரு குல்மம், 3 குல்மங்கள் ஒரு கணம் என்றும் 3 கணங்கள் ஒரு வாகினி என்றும் அழைக்கப்படுகின்றன. 3 வாகினிகள் ஒரு பிரதனம் என்றும் 3 பிரதனங்கள் ஒரு சமு என்றும் 3 சமுக்கள் ஒரு அனீகினி என்றும் கற்றோர் குறிப்பிடுகின்றனர். 10 அனீகினிகள் ஒரு அக்ஷௌனி என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இருபிறப்பு எய்தியவர்களில் சிறந்தவரே. ஒரு அக்ஷௌனியிலுள்ள தேர்கள் 21,870 என்றும் அதிலுள்ள யானைகளும் அதே எண்ணிக்கையை கொண்டவையே என்றும் போர்க்கலையை அறிந்தவர்களால் கணக்கிடப்படுகிறது. காலாட்படை வீரர்களின் எண்ணிக்கை 1,09,350 மற்றும் குதிரைகளின் எண்ணிக்கை 65,610 இவற்றை கொண்டது ஒரு அக்ஷௌனி என்று அழைக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 15 பகவானின் அவதாரமான மாவீரர் பரசுராமர் என்னும் தலைப்பில் பதம் 30 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரிபோல்.